மீனாட்சி, அம்மா மீனாட்சி. பெரியப்பா வாங்க. அம்மா வரலையா? அம்மாவும் அப்பத்தாவும் வீட்டில் இருக்காங்க. நான் மட்டும் தான் கோயிலுக்கு வந்தேன். என்ன விஷயம் பெரியப்பா? வர்ற வியாழக்கிழமை பஞ்சாயத்து வைக்கிறதா முடிவாயிடுச்சு. நீ, அம்மா, அண்ணன், அப்பத்தா எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வரணும். அதை சொல்லிட்டு போலான்னு தாம்மா வந்தேன். என்ன விஷயமா பஞ்சாயத்து? வேட்டையனுக்கும் உனக்கும் உறவை வெட்டி விடுற பஞ்சாயத்து தாம்மா. பஞ்சாயத்துல என்னென்ன சடங்கு பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல? அப்பா எதுவும் சொல்லலையாம்மா? தாலியை கழட்டி கோவில் உண்டியல்ல போட்டுட்டு இவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. அது மட்டும் தானே? அவ்வளவுதான் சொன்னாரா? வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன் வயசு பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்க கூடாதுமா. என்ன சடங்கு? நம்ம ஊர்ல விவாகரத்துக்காக நடக்கிற சடங்குகள் ரொம்ப கடுமையானதா இருக்குமா. கல்யாணமான ஒரு பொண்ணும் பையனும் இனிமே நாங்க சேர்ந்து வாழலன்னு சொல்லிட்டா அவங்க உறவை காசை வெட்டி போட்டு அத்து விடுறதும் இல்லாம, மனைவி இறந்துட்டா கணவனுக்கு என்னென்ன சடங்குகள் பண்ணுவாங்களோ அதை வேட்டையனுக்கு பண்ணுவாங்கம்மா. அதே மாதிரி கணவன் இறந்துட்டா ஒரு பொண்ணுக்கு என்னென்ன சடங்குகள் பண்ணுவாங்களோ அத உனக்கும் பண்ணுவாங்கம்மா. அதுக்கப்புறம் தாம்மா உன் தாலியை அறுத்து கோயில் உண்டியல்ல போடுவாங்க. உறவுகள் அத்து போகல, செத்து போச்சுங்கிறத குறிக்கிறதுக்காகவும் சடங்குகள் கடுமையா இருந்தா தான் விவாகரத்துகள் குறையுங்கிறதுக்காகத்தான் மீனாட்சி இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் கடந்த 10 வருஷத்துல நம்ம ஊர்ல ஒரு விவாகரத்து கூட இல்லாம இருக்கு. நான் எப்பவுமே யாருக்குமே இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இது உனக்கே நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. ரொம்ப வேதனையா இருக்குமா. இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கம்மா. நீ நல்ல பொண்ணு, உனக்கு இது நடந்திருக்க வேணாம். எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா. நான் வர்றேன் மீனாட்சி. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே மஞ்சீவ சரதாம் சதம். ஒரு நிமிஷம். பெரியப்பா சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டதுக்கு அப்புறமும் என் மேல கருணை இல்ல. உனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதோ அதே தானே மீனாட்சி எனக்கும் வரப்போகுது. இருந்தாலும் ஒரு பொண்ணு அவமானப்படுறதுக்கு சமமா ஒரு ஆண் அவமானப்பட முடியுமா சொல்லுங்க? நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் என்ன காயப்படுத்தணுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீ அப்படி நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அடுத்ததா ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் இல்லை நீ அடுத்ததா ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் தடையா இருக்கிறது அந்த தாலி மட்டும்தான். அதை நீ ஊரறிய கழட்டி கொடுத்தா தானே மீனாட்சி உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்.